பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் காரியத்தை யார் எடுத்து செய்வார்கள்? எனக்கென்று பரிந்து பேசுவதற்கு கூட, எனக்கென்று உதவி செய்வதற்கு கூட, என் கரத்தை பிடித்து நடத்துவதற்கு கூட ஒருவரும் இல்லாத நிலையில் ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேனே. எனக்காக யார் உதவி செய்வார்கள்? என் காரியமெல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் அனுதினமும் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய நன்மைகள் இனி சத்துரு பிடுங்கி கொண்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் ஆணித்தரமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகள் வருகிறது, ஆனாலும் அந்த நன்மைகள் என் கரத்தில் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் சத்ருவானவன் செலவு செய்து வைத்து கொண்டிருக்கிறானே, செலவு செய்ய வைத்து கொண்டிருக்கிறானே. இந்த சூழ்நிலைமைகள் எப்பொழுது மாறும்? என் மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பம் இனி நிலைவரப்படக்கூடாது, இந்த குடும்பத்தை எப்படியாவது இல்பொருள் ஆக்கணும்னு சொல்லி தேடி தேடி உங்களை தெரிவு செய்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளாடிய பிரச்சனைகளை மூட்டி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் நன்மைகளை சத்ரு தொட முடியாது. ஆண்டவர் உனக்கு வரவேண்டிய நன்மைகளை அவர் திறந்து தரும்போது சத்ருவானவன் அந்த நன்மைகள் மேலே கரம் வைக்க முடியாது, சத்ருவானவன் அந்த காரியத்தின் மேலே தொட முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆவியானவர் இன்றைக்கு வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நன்மைகள் வரவேண்டியது இருக்கிறது, ஆனால் அது தடைப்பட்டது போல இருந்து கொண்டிருக்கிறதே. நான் பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் காரியத்தில் ஒரு ஜெயத்தை காண முடியாதபடிக்கு திகைத்து நின்று கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி விட்டாரேயானால் அதை நிச்சயமாகவே உன் குடும்பத்தில் அது வந்து சேரும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது வந்து சேரும், உன் பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கப் போகிறது, வெளிநாட்டு பிரயாணங்களை ஆண்டவர் திறந்து தரப்போகிறார், உன் குடும்பம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட போகிறது. ஏது காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் காரியங்களை செய்து தரும்போது உன் பாதைகள் திறக்கப்படும், அந்த பாதைகளில் வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சமாகிய கிறிஸ்து உன்னுடைய பாதையை காண்பித்து தருவதற்கு அந்த இருள்களை மாற்றி நான் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னோடு கூட பிரயாணம் பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நானே வெளிச்சம் என்று சொன்னவர், நானே நீதியின் சூரியன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன்னோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்பட வேண்டாம், ஏது காரியத்தை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம், உன் காரியங்கள் அத்தனையும் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது. நீ சோர்ந்து போய் கிடப்பது ஏன்? நீ கர்த்தர்
கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன், இன்றைய காலை பொழுதுல நீ சோர்ந்து போய் கிடக்காத. நீ எழும்பு, அந்த தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. உன்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவதற்கு, உன்னை நான் உயர்த்தி காண்பிப்பதற்கு நான் உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நிலைவரப்படணும், என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைவரப்படணும், என் குடும்பத்தில் நான் நிலைவரப்படணும். அநேகர் என்னை ஏளனமாய் கேவலமாய் வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு வாழ்க்கை? நீ என்னதான் சம்பாதிக்கிற? சும்மா இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, சும்மா ஏனோ தானோ என்று சுற்றி கொண்டிருக்கிறாயே, நீ எதற்கு வாழ்கிற? இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது என் உள்ளம் உடைக்கப்பட்டது போல் காணப்படுகிறதே. என் காயங்களை ஆற்றுகிறவர் யார் என்று நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் மகனே, உன் காயத்தை நான் கட்டுவேன் மகனே, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏது மனிதர்கள் உனக்கு விரோதமாய் கரம் தூக்கினார்களோ அதே மனிதர்கள் காணத்தக்க விதத்தில் நான் உன் தலையை உயர்த்தப் போகிறேன், நான் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தப் போகிறேன். இந்த காலை பொழுதில் ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பங்கள் தலை குனிந்து கிடக்கிறதல்லவோ அத்தனை குடும்பங்களுடைய தலைகளையும் நிமர்த்தி காட்டி சத்துருக்கள் வெட்கப்படக்கூடிய அளவில் உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. நாங்கள் நிலைவரப்படுவதற்கு, எங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யணும். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்குள் வர வேண்டும். கர்த்தர் நீர் எங்கள் குடும்பத்தில் இருப்பீரே ஆனால் எங்கள் குடும்பங்கள் மீது சத்துருக்கள் ஜெயம் கொள்ளாமல் இருப்பார்கள், அவர்கள் தோற்று போவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அந்தந்த குடும்பங்களில் கர்த்தர் நிலைவரப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.